நம்மகிட்ட 2 ஃபோன்ஸ் இருக்கு. Oppo, Vivo கம்பேரிசன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. Oppoவோட F27 Pro Plus அண்ட் Vivoவோட V30e. Oppoவோட பிரைசிங் அஃபிஷியலா எனக்கு வந்து தெரியல. ஒரு கெஸ்ஸிங் பிரைஸா தான் நான் வந்து கன்சிடர் பண்ண போறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஃபோன்ஸோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில் டிசைன் பார்க்கறதுக்கு 2 ஃபோன்ஸுமே நல்லா இருக்குல்ல, பட் எனக்கு Oppo ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு. கையில எடுக்கிற அந்த இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு லெதர் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டர்ல வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்திருக்கு. கையில எடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். அண்ட் விவோவுமே நல்லா இருக்கு. அவங்களுக்கு ஒருதுமே அந்த கையில எடுக்கும்போது இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. அண்ட் 2 ஃபோனோட வெயிட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாவும் கம்மியாவும் கொடுத்துருக்காங்க. 200 கிராமுக்கு கீழே தான் வந்திருக்கு. அது விவோக்கு இன்னொரு நல்லதும் வந்திருக்கு. அதை நான் வந்து அப்புறமேட்டுக்கு சொல்றேன். ஓவராலா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கையில எடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் லைட்டா ஃபீல் ஆகுறது வந்து ஓப்போ தான். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு 5 கிராம் 10 கிராம் கம்மியா தான் வந்திருக்கும். திக்னஸ் ரெண்டுமே ஒரே திக்னஸ் தான். ரெண்டுமே ஸ்லிம்மா வந்திருக்கு. கையில எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ப்ரொடக்ஷன் பத்தி பேசிங்கன்னா IP69 ரேட்டிங் வந்து ஓப்போல இருக்கு. பட் விவோல வெறும் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் IP52 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா உங்களுக்கு வந்து 2 ஃபோன்ஸ்லுமே பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் வைஸ் ஓப்போ கொஞ்சம் பெட்டர்னு சொல்லுவேன். மற்றபடி 2 ஃபோனும் நல்லா இருக்கு. டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு விவோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அந்த கேமரா மாடியூல் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதுங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பட் ஓவரால் ரெண்டுமே நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டுத்துலயுமே 2-3 கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓவராலா உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 ஃபோன்ஸோட டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே 6.7 இன்ச் தான். ரெண்டுமே AMOLED டிஸ்பிளே தான். ரெண்டுத்துலயுமே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்திருக்கு. பிரைட்னஸ்னு பார்க்கும்போது ஓப்போ வந்து பீக் பிரைட்னஸ் 950 நிட்ஸ் வந்து போகும். பட் விவோ வந்து 1300 நிட்ஸ் போகும். அவுட்டோர்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி பெட்டரா இருந்தது. அண்ட் ஓவராலா சின் பெசில்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கு. 2 ஃபோன்லுமே அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஸோ 2 ஃபோன்ஸோட டிஸ்பிளே வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மூவி பார்க்கும்போது சரி. அண்ட் ரெண்டுதோட ஒற்றுமை இன்னொன்னா ரெண்டுதுலுமே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஸ்டீரியோவும் வந்து கிடையாது. பட் ரெண்டுத்துலயுமே அந்த லவுட்னஸ் நல்லா இருக்கு. இதுல வந்து 200% வால்யூம் பூஸ்ட் இருக்கு விவோல. ஓப்போல 300% வால்யூம் பூஸ்ட் இருக்கு. பட் ஸ்டில் ரெண்டுமே லவுடர் தான். பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து HDR பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோ பிளே பேக்ல ஓப்போல வந்து HDR சப்போர்ட் இருக்கு. பட் நமக்கு இன்னும் விவோல கொடுக்கல. மேபி அப்டேட்ல புஷ் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஓவராலா 2 ஃபோன்ஸோட வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஸ்பிளே வந்து நல்லா ரிச்சான கலர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. HDR பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கனால ஓப்போ இன்னும் கொஞ்சம் பஞ்சியான கலர் வந்து வீடியோ பர்ஃபார்மன்ஸ்ல கொடுக்குது. ஸோ ஓவராலா டிஸ்பிளே கன்சிடர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே நல்ல டிஸ்பிளே தான். ரெண்டுத்துல நீங்க எதனா பை பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 ஃபோன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7050 இருக்கு. இது வந்து ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர். இதுவுமே ஒரு 5G சிப்செட் தான். அடுத்து விவோலன்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 6 Gen 1 இருக்கு. இது வந்து 4 நானோமீட்டர். இதுவுமே 5G ப்ராசஸர் தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சேம் ப்ராசஸர் தான். ரெண்டுமே 6 லட்சத்துக்கான அனிடு ஸ்கோர் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நமக்கு கிளாக் ஸ்பீட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிறது டிமென்சிட்டி 7050ல. கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது நமக்கு ஸ்னாப்டிராகன் 6 Gen 1ல. பட் பேட்டரி கன்சப்ஷன் வந்து பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். ஸோ ஓவராலா உங்களுக்கு வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறது விவோல. அண்ட் ஆக்சுவலான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கிறது ஓப்போல. பட் ஸ்டில் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான். ரெண்டுத்துலயுமே வந்து ரியர்ல வந்து 4K சப்போர்ட் பண்ண முடியும். 1080p மேல ரெக்கார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 ஃபோன்ஸோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலயுமே நான் கேம் பிளே பண்ணி பார்க்கும்போது ஓப்போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டிங் கம்மியா தான் இருந்தது. நமக்கு விவோல ஸ்லைட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா புது சிப்செட்னால இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அவங்க ஆப்டிமைசேஷன் ஒழுங்கா பண்ணாங்கன்னா அது பெட்டர் ஆயிரும். ரெண்டுலுமே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அழகா இருந்தது. பெரிய இஷ்யூஸ் வந்து கிடையாது. பட் இன்டென்சிவான கேமிங் நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா இது ரெண்டுமே செட் ஆகாது. இது ரெண்டு விட பெட்டர் ஃபோன்ஸ் வந்துருக்கு. ஸோ ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டில் இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியாவே இருந்தாலும் ஒரு ஆஃப்லைன் ஃபோன் கன்சிடர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் 2 ஃபோன்ஸோட ஒரு முக்கியமான பேட்டில்னா கேமரா. அதுலதான் பெரிய வித்தியாசம் இந்த 2 ஃபோன்ஸுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பார்க்கும்போது பின்பக்கமா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர் இருக்கு. OIS வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சர். செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் வந்திருக்கு. பட் இதுவே நமக்கு விவோன்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர். சோனியோட IMX 882 OIS கொடுத்துருக்காங்க. அடுத்து 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட். செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபியா இருக்கட்டும், நமக்கு ரியரா இருக்கட்டும், லோ லைட்டா இருக்கட்டும், வீடியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே விவோ ரொம்ப பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. கம்பேரிங் இந்த F27 Pro Plus. F27 Pro Plus நல்லா தான் இருந்தது. பட் நீங்க வந்து லோ லைட்க்கு போனாலும் சரி அந்த செல்ஃபில 4K இல்லாது இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் வந்து கம்மியா இருந்தது. மற்றபடி எல்லா இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா விவோ இன்னுமே பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தது. இது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். பட் கம்பேரிசன் பார்க்கும்போது விவோ இன்னுமே பெட்டர். அதே மாதிரி நீங்க வந்து இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல கேமரா இருக்க போனா தெரிஞ்சீங்கனாலும் விவோ கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம் மற்ற போன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் விவோ நல்லா பண்ணியிருந்தாங்க. Living life, every day, late at night, not okay. All I want
and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try. நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ். பேட்டரின்னு பார்க்கும்போது நமக்கு விவோல வந்து 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. இந்த ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 5500 இந்த வெயிட்ல வந்து கொடுத்துருக்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ். ஓப்போல 5000 mAh வந்திருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுமே ஒரு அதிகமான சார்ஜிங் தான். 67 வாட் வந்திருக்கு, 44 வாட் வந்திருக்கு. ஸ்டில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பெட்டரா இருந்தாலுமே சார்ஜிங் ஸ்பீடு வந்து ஓகே தான். 1 ஹவருக்குள்ள வந்து ரெண்டுமே ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிரும். அண்ட் ரெண்டோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. ஓப்போ நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது 5000 mAh இருந்தாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது. அண்ட் நமக்கு வந்து விவோல பேட்டரி ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. கெப்பாசிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கிறது இல்லாம அந்த சிப்செட் ஸ்னாப்டிராகன் 16 ஒரு பேட்டரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ஒரு சிப்செட் தான். ஸோ அதெல்லாம் பேட்டரி உங்களுக்கு இந்த போன்ல இன்னுமே பெட்டரா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட சாஃப்ட்வேர் ரெண்டுமே Android 14. விவோ வந்து ஃபண்டஸ் OS, ஓப்போ கலர் OS. இதை பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பட் இந்த வாட்டி ரெண்டுத்துலயுமே ப்ளோட்வேர் அந்த அளவுக்கு கொடுக்கல. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் அப்டேட் அவங்க ப்ராமிசஸ் வந்து கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு 2 மேஜர் அப்டேட்டும் 3 செக்யூரிட்டிஸும் கொடுப்பாங்க. பட் கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து கிடைக்கும். பட் ஸ்டில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது போக உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலயுமே நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துல எது உங்களுக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. RAM அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே DDR4X RAM UFS 3.1 சப்போர்ட் வந்திருக்கு. 8GB RAM 128GB தான் ரெண்டுமே பேஸ் ரெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. பிரைசிங் பத்தி பார்க்கும்போது Vivo 2080 வந்து இருக்கு. கார்ட் ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா வந்து கிடைக்கும். ஓப்போட அபிஷியல் பிரைசிங் எனக்கு தெரியாது. கண்டிப்பா V30யோட பிரைசிங் கம்மியா தான் வந்திருக்கும். ஒரு 25-24க்கு தான் 128 வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு போன்ஸோட ஓவரால் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியாச்சு. எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா விவோ V30E நான் வந்து கொஞ்சம் சொல்லுவேன். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா கேமரா கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது வந்து விவோக்கு ஒரு அட்வான்டேஜா வந்து இருக்கும். மற்றபடி பேட்டரி கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர்னு சொல்லுவேன். அண்ட் ஓவராலா உங்களுக்கு விவோ பிடிக்கும்னா நீங்க வந்து இங்க விவோ சூஸ் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓப்போட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா அந்த IP69 ரேட்டிங் சொல்லலாம். அது இந்த என்ஹான்ஸ் ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாம். அண்ட் மற்றபடி ரெண்டுமே ஒரு சில இடங்கள்ல சிமிலரா வந்திருக்கும். கேமரா இது வந்து கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்மன்ஸும், அதே மாதிரி பிரைசிங் இது கொஞ்சம் கம்மி. ஸோ சிம்பிளா அந்த ரெண்டு போன்ல எதாவது கன்சிடர் பண்ணலாம் கேட்டீங்கன்னா உங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டா பட்ஜெட் வந்து 24K தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆஃப்லைன்ல போன் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஓப்போ F27 Pro Plus கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் போன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா செக்மெண்ட்லயுமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இல்ல என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருக்குன்னா கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணனால நமக்கு விவோ போறதுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்னா கேமரா இன்னுமே பெட்டரா இருக்கும். எனக்கு கேமரா இன்னும் கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விவோ போறது நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஒரு நல்ல போன்ஸ் தான். ரெண்டுத்துல என்னென்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு நான் சொல்லியிருப்பேன். சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அது ரெண்டுத்துல எந்த போன் நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.